ஹாய் फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் துர்கா காந்தி ஷபிகா ரித்திகா. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா திரும்ப ஒரு ஷாப்பிங் தான். இவர் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போகடா எனக்கே போர் அடிக்கிற அளவுக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு எங்க மாமனாருக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்க போறோம். அப்புறமா நம்ம ரித்திகாவுக்கு ஒரு கம்மல் ஒன்று வாங்க போறோம். அதான் இந்த விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. அப்புறம் பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வளையல் செயின் இதெல்லாமே வாங்கிடலாம். சோபி திருவிழா அன்னைக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பொட்ட பிள்ளைங்களாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டே நான் கிளம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது குழம்பு. இல்லைம்மா கடையெல்லாம் வாங்கி தர மாட்டேன், ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி தரேன். சாப்பாடு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். ரித்திகா பார்க்குது. பருப்பு குழம்பு சூப்பராக தாங்க இருக்கு. ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், ஆனால் சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். போத்தீஸ் போகலாம். இன்னைக்கு இங்கே போகலாம். டவுன் ஹால் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறியா? அங்கேயே பக்கத்தில் ஒரு குட்டி கடை இருக்கு, வாங்க போகலாம். சரி போகலாமாங்க? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு 2 ஸ்டார் ஹோட்டலுக்கு சரி ஏங்க இந்த ஊஞ்சலை கழட்டிடலாமா? என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்கேயாவது போறதுனா நான் கிளம்பிக்கிறேன், நீங்க அசர மாட்டேங்கிறீங்க. அப்புறமா நீங்கள் கேட்டீங்க பாப்பாங்களுக்கு இந்த 100 ரூபா செட்டு ட்ரெஸ் எடுத்தது எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆஃபீஸ்? கவனம் இல்லை, மணிக்கூண்டு பக்கத்தில் இருக்குமா. மணிக்கூண்டு பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கும், அதுக்கு முன்னாடி. அங்கே ஒரு பேங்க் கூட இருக்கும். அந்த பேங்க் நேம் வேறு தெரில. முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அவங்க ஒரு முஸ்லீம்காரங்க தான் பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்காங்க. அவங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வைக்க மாட்டேன். ரோட்டு கடை. அந்த உள்ள அந்த கடை லீவ் விடுற நாள்ல மட்டும் முன்னாடி வச்சிருப்பாங்க. பேங்க் லீவ் விடுற அன்னைக்கு முன்னாடி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த லைன்ல போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல டவுன் ஹால் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட. நான் இப்போ போறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க இருந்தாங்க நானும் பார்க்கும். சைலண்டா சிரிச்சிட்டு இருக்குது. நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் சவக்க மாப்பிள்ள வேணும். நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் சவக்க மாப்பிள்ள வேணும். தாலி கட்டியது தாலிக்கு வேணும். நாங்க கல்யாணம் பண்ண போஸ்ட்லாம் எங்க வீட்டார் இப்படியே தான் பாட்டா பாடிட்டு இருப்பாரு இல்லைங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓகே. இந்த இந்தியன் ஓவர்சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கடை இருக்குது. இந்த கடை தான். அந்த ஐயாவை காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி இருக்கா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அதுக்கு கீழே. இவங்க வாரத்தில் 2 நாள் தான் போடுறேன்னு சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்க உட்காந்து கூட இருக்காங்க. பேங்க் லீவா இருக்கு அன்னைக்கு மட்டும் தான் போடுறாங்க. பாப்பாங்க போட்ட ட்ரெஸ் அதில் இருக்கும் பாரு. இருக்கு. இந்த கடை தான் நான் சொன்ன கடை. நிறைய ட்ரெஸ் வச்சிருக்காங்க. ட்ரெஸ் குவாலிட்டியாகவும் இருக்குது. இப்போ பாப்பாங்க போட்டுருக்கிறது கூட அந்த 100 rupees தான். கண்டிப்பாக எடுங்க. இந்த மாதிரி சோபி ஒரு சட்டை, ரித்திகா ஒரு சட்டை. என்னோட வேலை பார்க்குறீங்களா? பாரு ரித்திகா, அப்பா அக்காட்ட இருக்கிற சட்டையை மட்டும் வாங்கிட்டாரு ஃபர்ஸ்ட்டு. ஏய் செக்குடா. சரி பாருங்க, ஃபைனல் பண்ணிடு. இந்த சட்டை எங்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கும். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. அவர் எடுப்பார் பிஸ்கட் கலரு, ஆரஞ்சு கலரு. பிஸ்கட்டுக்கு நடுவில் இருக்கிற கிரீம் கலர். கிரீம் கலரா? எதுக்கு வந்துருக்கு?
ஆமா மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா தாங்க சொன்னேன் மஞ்சள் கலர்லாம் வேணுங்க. மஞ்சள் கலர் எங்க கௌரி அக்காவோட சேர்ந்து எங்கள் வீட்டு மஞ்சள் கலர் கேட்க பெரியமா தான் சொல்லிக்கிட்டே இருக்குது மஞ்சள் கலர் சவுப்பு கலர். சரி ஃபைனலாக எடுத்துகிட்டு போட்டு காமிட்டு இல்லைம்மா கிரேவும் எடுத்துக்கலாம் இன்னொன்று எடுக்கலாம். அந்த இந்த கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓடு ஓடு ஓடு. எந்த அங்கிள்கிட்ட அப்பாட்ட கொடுக்கலாங்கிற அங்கிள்கிட்ட கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கு. எங்க இருங்க பேத்துக்கு ட்ரெஸ் எடுக்க கூட 1 மணி நேரத்தில் எடுத்துட்டோம்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். ஒத்த மனுஷன் இன்னும் சட்டையை போட்டு போட்டு கழட்டிக்கிட்டே இருக்காரு. ஆஃப் பண்ணாத இருக்கு அப்பா வரட்டும். இன்னும் செலக்ட் பண்ண பாடம் காணும். ஊதா கலரில் இருக்கிறாரு, அப்புறமா செம்பருத்தி பூ கலரில் எடுக்கிறாரு, அப்புறம் இன்னொரு கலர் என்ன கலர் கனகாமரம் பூ கலரில் எடுக்கிறாரு. செலக்ட் பண்ணியா இல்லையா? எது கனகாமரம்? அதான் அதான் அது கனகாமரம். இதுவா? அது ஊதா கலரு. அதான் கனகாமரம். ஊதால வேற பார்க்கலாமா? அப்போ இன்னும் 1 மணி நேரம் எப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் பார்க்கிங் பில்லுக்கு தட்டுமா? இல்லை விளையாடுறதுக்கு நிறைய கேம் இருக்கு. அதனால பாப்பா வந்து விளையாடுறதுக்காக ஏதாச்சும் பில் போட்டு கொடுங்கன்னு இருக்கா. இங்க வேற கேமை வச்சுட்டு நெக்ஸ்ட் நீ போ சோபினா இதே கொடுத்துட்டு எட்டாதுன்னு சொன்னதுக்கோசரமும் ரித்திகா விளையாடும். இது வளைக்கிற இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக பில் போடுங்கன்ட்டு போடு போடு போடு. சூப்பர் ரித்திகா. சரி வந்துரு. என்ன ட்ரெஸ் இது? என்ன அது இது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் எவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணுறாரு. ஒரே பிராண்டில் 3 கலர் ட்ரெஸ் எடுத்தாரு. நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸில் அப்போ என்ன சொன்னார்? வேணான்ட்டாரு. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, நீங்கள் பாருங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. எவ்வளோ லேட் பண்ணார் எங்கள் வீட்டுக்காரரு. இப்போ இது ஒரு ஷர்ட்டு. எங்கள் வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு நான் சொல்கிறேன். எப்படின்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சட்டை எடுக்கிறாங்கன்னா அந்த புது சட்டையை பழசாகிற வரைக்கும் போட்டு அடிச்சிடுறாங்க. லேடிஸ் ஆகிய நம்ம என்ன பண்ணுறோன்னா, புதுசு வாங்கினா அன்னைக்கு புதுசு போடுறோம், திரும்ப பழசையே தான் போடுறோம், புதுசாக வச்சுருந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். எங்கிட்ட அப்படி தான் வந்து 2 in 1 ஒர்க்குக்கு ஆகிற மாதிரியும் திருவிழாவுக்கு ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்திருக்காரு. ஆனால் நான் எடுக்கிறதெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போட முடியும், மற்ற நாளில் போட முடியாது அந்த மாதிரி. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் இந்த விஷயத்தில் குட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலர். ஏமா கிரேவா அந்த ஷர்ட் ஒன்று. அதுக்கப்புறம் ஊதா. அதான் சொன்னாங்க, இந்த ட்ரெஸ் நீ போட்டால் நானும் ஊதா கலர் புடவை கட்டணும், நீ அடுத்த வருஷம் ஒரு நோம்பி கட்டிக்கோ, இந்த வருஷம் நான் இதை போடல அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ கலர். இது என்ன கலரு? பிங்க். லைட் பிங்க். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த 3 ஷர்ட்டும் ஓட்டோ பிராண்டில் தான் எடுத்திருந்தாரு. 3 கலரு. மற்றபடி குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே ஒன்று, எல்லாமே காட்டன் மெட்டீரியல். இந்த 3 ஷர்ட் வாங்கியிருந்தாரு. திருவிழாக்காக 3 வாங்கல. திருவிழாக்கு எனக்கு தெரிஞ்சு இது போட்டுப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா கருப்பு கலர் வேட்டி தான் எங்கள் வீட்டுக்கு கட்டுவார். பிளாக் கலர் வேட்டி கட்டிட்டு இந்த சட்டை போட்டுப்பாரு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யாருக்கு எங்கள் அப்பாவுக்கு தான், எங்கள் மாமனாருக்கு எடுத்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் நான் சொன்னேன்ல, பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் தான் போவார். ஸ்குவாட் அப்படிங்கிறனால கலரில் தான் போவார். யூனிஃபார்ம் வந்து வீக்லி ஒரு டைம் மட்டும் ஒயிட்டு போட்டுப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா கோட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் எடுத்திருக்காரு அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. அடுத்து பாப்பாங்களுக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளையல் மணி எல்லாமே வாங்கிட்டு ஃபைனலாக எங்கள் மாமனாருக்கு வந்து செட்டு வாங்கிட்டோம். ஊர்லேருந்து வர தாத்தா என்ன சொன்னார்? சட்டை மட்டும் வாங்கிட்டு வாங்க, வேட்டி ஏகப்பட்ட வேட்டி கட்டாயம் சொன்னாரு. மாமனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக வாங்கிட்டோம். இந்த வேஷ்டி இந்த பார்டர் ஒரு நாள் இப்படி போட்டால் தான் அழகாக இருக்கும், வேறு கலரில் கட்டினா நல்லா இருக்காது. நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துருவோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தானே. வருஷத்துக்கு தீபாவளிக்கு, பொங்கலுக்கு,
எங்கள் ஊர் திருவிழா. இந்த 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுத்துருவோம். இது வந்து இந்த மினிஸ்டர் ஒயிட் அந்த பிராண்டில் எடுத்துருக்கோம் போல். செட்டே வந்து பார்த்தீங்கன்னா 895 ரூபா போட்டிருக்குங்க. ஏன் காலை ரேட் அவ்வளோ பக்கத்தில் காமிக்கிறேன். அப்புறம் வேறு என்ன வாங்கணும்? அடுத்தது சோபிகாவுக்கு ரித்திகாவுக்கு வளையல். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வளையல் வாங்கினோம். இந்த வளையல் இது என்ன ஆயிடுச்சுன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அது இப்படி அமுத்துனா வளையுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் யூஸ் தான். இல்லைன்னா அந்த கடையில் எல்லாமே வளையல் மணி எல்லாமே வாங்கியிருப்பேன். கொஞ்சம் மனசுக்கு ஒத்து வராதனால இந்த வளையல் மட்டும் அங்கே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டஜன் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அப்புறம் அதே மாதிரி டஜன் 50 ரூபான்ட்டு பக்கத்து கடையில் எடுத்தோம். சரியான குவாலிட்டி. இந்த வளையல் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு சூப்பராக இருக்குமா? என் பிள்ளைங்களை வருஷத்துக்கு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை பிள்ளைங்க பார்த்துக்கலாம். எல்லாம் பர்த்டேக்கு ஒரு நாள். பர்த்டேக்கெலாம் இப்போ தாவணி பாவோட பாப்பா கட்டினாலும் ஒரு பிள்ளை மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பார்த்தோம். ரித்திகாலாம் பாவாடை சட்டை ஃப்ராக்லாம் போடுறப்ப அவ்வளோ அழகாக இருப்பாள். ஆனால் போடவே மாட்டாள். இந்த பனியன் கிளாத்து பேண்ட்டு சட்டை ட்ரௌசர் இதுதான். இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாப்பாங்களுக்கு வளையல் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த இது செட்டு நான் அப்போவே சோபிகிட்ட சொல்கிறேன், சில்வர் போட்டால் எலிகண்டாக சூப்பராக இருக்கும் சோபின்ட்டுக்கு. இதுதான் சூப்பராக இருக்குன்னு எடுத்துட்டேன். இது அழகாக இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கலருக்கு ஒரு சில்வர் கலர் போடுறப்போ சூப்பராக இருந்திருக்கும். சோபி எடுக்கிறத பார்த்து ரித்திகா எனக்கும் மயிலே தான் வேணும். இது வந்து 290 ரூபா. மீஷோவில் வாங்கியிருந்தாவே நமக்கு ஒரு 150 ரூபாய்க்கே கிடச்சிருக்கும். 100 ரூபா 150 ரூபாய்க்கு கிடச்சிருக்கும். சரி பரவாயில்ல. அவங்களும் லைட்டுக்கு ஏசிக்கு எல்லாத்துக்கும் வந்து காசு நம்மகிட்ட தானே எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதாவது 2 செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. அவ்வளோதான். வளையல் கம்மல் இந்த நெக்லஸ் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வருதா, அதனால் ஓகே. எனக்கு இந்த 10 ரூபா பொட்டு 3 பொட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வாங்கி இதுதான் மெயின். இப்போதான் என்னன்னு தெரியல, இந்த கண்ணாடி வளையல் மேலே அவ்வளோ இதாகிடுச்சு எனக்கு. கண்ணாடி வளையல் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. இங்கே பாருங்க, கலர் கலராக வாங்கியிருக்கேன். க்ரீனு, ப்ளூ. ப்ளூவா? இது என்னது? பர்பிள். பர்பிள். இது க்ரீன் தான். நான் பள்ளிக்கூடம் போக சொன்னாங்க. மாறி ப்ளூ வித் க்ரீன். ரெட்டு, மெரூன், க்ரீன். ஐயோ என்ன 2 க்ரீன் வந்துருச்சு. அப்போ இது வந்து மயில் கலரா? மயில் கலர். 6 செட்டு வளையல் எடுத்துட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற இப்போ ஒரு 10 சாரீக்கு இதில் இருக்கிற எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக போட்டுக்கலாம். எனக்கு வளையல் மட்டும் வாங்கினேன். வளையலும் இந்த பொட்டு வாங்கிட்டேன். இந்த ரெயின்ட்ரா வளையல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டசன் வந்து 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு 6 செட்டு வாங்கினாலும் 90 ரூபா போட்டு 550 ரூபா 90 ரூபா தான் சொன்னாங்க. 90 ரூபா 600 ரூபா 550 ரூபா வாங்கினாங்க. 50 ரூபா வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. 90 ரூபா நீங்கள் மாற்றி சொல்லிட்டேன். 600 90 ரூபா போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. 90 900மா? ஒரு டசன் பாப்பா. டசன் 100 ரூபா. 6 வந்து 6 டசன் பாப்பா 60 ரூபா குறைச்சிருக்கணும். அவங்க வந்து 550 ரூபா கரெக்டாக இருக்குல்ல நான் சொல்கிறேன். 90 ரூபா நீங்கள் முன்னாடி டசன் 90 ரூபான்னு சொன்னேன். ஒரு வளையல் ஒரு செட்டு இப்படி மொத்தமாக 90 ரூபா சொல்ல. என்னோட வளையல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து எந்த புடவை திருவிழா கட்ட போகிறேன்னு எனக்கே இப்போ வரைக்கும் தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதெல்லாம் எப்படா எடுத்து போடணும்னு இருக்கு. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு புது துணியை வீட்டில் வச்சுட்டு என்னைக்கு ஜிகுன்னு கிளம்பி டிங்கிருக்கா டான்ஸ் ஆடுவோம் இருக்கு. சாப்பாடு ரிசில் வந்துருச்சு. இன்னொரு ரிசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் வந்து இதெல்லாம் வாங்கினதுக்கு போத்தீஸில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வவுச்சர் வழக்கம் போல் இவங்க கொடுக்குற வவுச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதம் யூஸ் பண்ண முடியாது, அடுத்த மாதம் யூஸ் பண்ணுவாங்க. ரித்திகா பர்த்டேக்கு வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸு. 100 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது இந்த வளையல் இந்த பொட்டு கழுத்துக்கு மணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூரா மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் வாங்கியிருந்தேன். நாங்கள் வாங்கின இப்போ ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டம்ளரு, வாட்டர் பாட்டிலு அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இது பெருசாக இருக்கேன்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து காய் கூடன்னு சொன்னாங்க. அதாவது காய் கழுவுறதா இல்லை பழங்கள் கழுவுறதுனாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா காய்கறி இதுக்குள்ளே போட்டு பழத்தை மூடி வைக்கிறதா என்னம்மா இது? இப்படியா ஃப்ரூட்ஸ் பாக்ஸா? இல்லைன்னா இது என்னது? உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஓட்டையும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா தண்ணி வடிகட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறேன்னா தண்ணி வடிஞ்சு கீழே வரதுக்காக.
இது வந்து அதை மூடுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது என்னன்னு தான் எனக்கு தெரியல. இதில் ஒன்றும் எழுதலை, இது என்னன்னு வேற எழுதுல. 509 ரூபாயா அந்த பாக்ஸ். பரவாயில்ல, இது வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு. இத்தனை வாங்கினதுல இன்னைக்கு இது கொடுத்து ரொம்ப சந்தோஷம். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட்டில் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சோறு சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க மூடி வைக்கிறது. அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஊற வச்சுட்டு இருக்கேன். அப்போ சிவா டெக்ஸ்டைல்ஸ் போனப்போ ஒரு குண்டா கொடுத்தாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் ஊற வச்சு காலையில் அரைச்சி குடிச்சிட்டு இருக்கேன். என்னமோ பாத்திரமே இல்லாத மாதிரி. சரி, ஓகே. எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்கள் மாமனாருக்கு எங்கள் மாமியாருக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு ஒரு 4-5 கலர் மிக்ஸ்டு. அதனால் இதில் எந்த கலர் போட்டாலும் எங்கள் மாமியார் கலருக்கு மேட்ச் ஆயிரும். அதனால் இப்படி எடுத்துட்டோம். ஏமா அப்பா சட்டை எது நல்லா இருக்கு? 3 நல்லா இருக்கு. 3 நல்லா இருக்கு. அப்புறம் இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கோனெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. என்னமோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி கோன் வைக்கணுமா எல்லாம். செவகத்தான் நல்லா இருக்கும். நாளைக்கு காலையில் சவுந்தரம் நீங்கள் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தேன். நீங்க கழுவு சொன்னீங்க. ஏமா இது உறிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் எண்ணெய் யாரும் உங்களுக்கு தடவை சொன்னால் அதில் வந்து சக்கரை பாகு தான் வந்து தடவணும். நான் ஒரு பேச்சுக்கு எண்ணெய் தடவலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ அதை அப்படியே நான் கண்டென்ட்டுக்கு சொல்லிட்டு இருந்த விஷயத்த நீ எடுத்து கையில் தேப்பி எனக்கு தெரியுமா? எது பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். இனிமேல் வர vlog எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு vlog வரும். ஒரு 50 பேருக்கு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிற 50 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் வந்து டொனேஷனாக வந்து கொடுக்க போகிறோம். அப்புறம் அன்னதானம் வந்து போட போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ண போகிறோம். அது எல்லாமே vlog வரும், போய் பாருங்கள்.